ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 13வது வசனம். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். ஆம் தேவஜனமே, புத்திமதியை நாம் விட்டுவிடக் கூடாது. புத்திமதி என்று சொல்லும் பொழுது உலகம் கொடுக்கிற புத்தி ஆலோசனைகள் அல்ல, மாறாக தேவன் கொடுக்கிற புத்திமதி. என்ன புத்திமதி? பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொல்லி யோபு 28வது அதிகாரம் 28வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். பொல்லாப்பை விட்டு விலகுவதற்கான புத்திமதிகள் எங்கே இருக்கிறது தெரியுமா? இந்த வேத வசனத்தில் தான் இருக்கிறது. இந்த வேதம் நமக்கு புத்திமதிகளை கற்றுக் கொடுக்கிறது. அந்த புத்திமதிகளின் படியாக நாம் நடக்கிற பொழுது அது நமக்கு ஜீவனை தருகிறதா இருக்கிறது. ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளும். சாராயத்தை அதிகாலையில் தேடக்கூடாது, சாராயத்தை குடிக்க கூடாது என்று சொல்லி மதுபானங்களை அருந்த கூடாது, அவனுக்கு வேதனைகள் பெருகும் என்று சொல்லி நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை காத்து கொள்ளாதபடிக்கு இதோ எனக்கு இருக்கிற பிரச்சனைகள், போராட்டம் எனக்கு அப்படியா இருக்கிறது என்று சொல்லி, இதோ மனநலம் பாதிக்கிறது என்று சொல்லி நாம் குடியை எடுத்துக்கொள்ளுகிறோம், தண்ணீர் அடிக்கிறோம், இதோ நாம் குடிக்கிறவர்களா இருக்கிறோம். அது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் சரீர அவயங்களை அழிக்கிறதா இருக்கிறது. இதோ அந்த சாராயம். ஆம் தேவஜனமே, அது ஜீவன் தராது நமக்கு. இதோ மாறாக நம் சரீரம் அழுவி நாற்றம் எடுத்து போகிறது, முடிவிலே மரணத்துக்கு செல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய புத்திமதிகளை கேட்டு நடக்கும் பொழுதோ நம் குடும்பம் சமாதானம், குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். எனவே தேவ ஜனமே, தேவன் கொடுக்கிற புத்திமதிகளை கேளுங்கள். மனிதர்கள் கொடுக்கிற புத்திமதிகள் அல்ல, ஆலோசனைகள் அல்ல. தேவன் உங்களுக்கு தருகிற புத்திமதிகளை கேட்டு, அந்த புத்திமதிகள் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் வசனத்தில் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. அந்த புத்திமதிகளை நீங்கள் கேட்டு நடக்கும் பொழுது உங்களுக்கு ஜீவன் உண்டாகிறது. பாதாளத்திற்கும் நரகத்துக்கும் நீங்கள் தப்புவிக்கப்படுகிறீர்கள் என்பதை உணர்ந்து இந்த நாளை தொடங்குங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அடிக்கடி ஆண்டவரே, உங்க வசனத்தை நாங்கள் படிக்காதபடிக்கு ஆண்டவரே, ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை என்று சொல்லி ராஜா நாங்கள் படித்து நீர் எங்களுக்கு கொடுக்கிற புத்திமதிகளை எல்லாம் நாங்கள் தள்ளி விடுகிறோம் சுவாமி. உங்கள் புத்திமதிகளை எல்லாம் ஏற்று நாங்கள் நடக்க, வசனத்தை படித்து நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை, புத்திமதிகளை நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.